திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு பகுதி 2. சில நொடிகளில் வீரர்கள் புடைசூழ நகருக்குள் பயணம் செய்தான் பழையன். நகர் முழுவதும் பற்பல தீபங்கள் பெரும் ஒளியை பெற்று இரவை பகலாக்கி கொண்டிருந்தன. புகாரின் மறுவூர்ப்பாக்கத்தை விடவும், கொற்கையின் அவங்காடியை விடவும், முசிறியின் துறைமுகத்தை விடவும் சிறிய பகுதியாக இருந்தாலும் வணிகச் சிறப்பில் பெரியதாக விளங்கியது அந்த நகர். அது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தாராபுரம் என்று தற்காலத்தில் அழைக்கப்படும் தாலுகாவைச் சேர்ந்த ஊராகவும், சங்க காலத்தில் படியூர் என்றும் அழைக்கப்பட்ட அந்த நகரம் இந்த கதை நடந்த காலத்தில் சிறந்த வணிக ஸ்தலமாக திகழ்ந்தது. சோழ நாட்டிலோ பாண்டிய நாட்டிலோ கிடைக்காத பொருளான விலை உயர்ந்த நீலமணி கற்கள் இந்த படியூரில் நிரம்ப கிடைத்தன. கருவி வானம் தன்தெளி தெரிந்தன. பல்விதை உழவின் தில் ஏறாளர் பனித்துறை பகன்றை பாங்குடை தெரியம் கழுவுறு கலைஞர் கடிப்பொடு சூடி இலங்கு கதிர் திருமணி பெருவும் அகன்கண் வைப்பின் நாடு கிழவோயி என்று 18 8ஆம் பத்தில் 6ஆம் பாடல் வரிகள் வருகின்றன. கொங்கு நாட்டில் அங்கங்கே இந்த கற்கள் கிடைத்தாலும் கூட படியூரில் பற்பல வடிவங்களில் அதிக எண்ணிக்கையில் கிடைத்தன. மிகவும் உயர்ந்த தரம் கொண்டதாக அவை இருந்தன. கொங்கு நாட்டில் உழவர்கள் நிலத்தை உழும்பொழுது நீலமணி கற்கள் கிடைக்குமாம். அந்த கால புலவர்கள் 18 போன்ற பாடல்களில் இதை பற்றி பாடியிருக்கிறார்கள். படியூரில் நீலமணி கற்கள் கிடைத்தது பற்றி புலவர்கள் தெரிவிக்கவில்லை என்றாலும் இங்கு வருகை புரிந்துள்ள யவன வணிகர்களும் நூலாசிரியர்களும் குறிப்பெழுதி வைத்துள்ளனர். அந்த குறிப்புகளில் படியூரில் விலையுயர்ந்த நீலமணி கற்களை யவனர்கள் மிகவும் விரும்பி வாங்கினார்கள் என்று வருகின்றது. இங்கு நீலமணி கற்கள் கிடைக்கும் சுரங்கமொன்று இருந்ததாகவும், கால வெள்ளத்தில் அந்த சுரங்கம் நீரால் நிரம்பிவிட்டதாகவும் அதை அறிந்த ஐரோப்பிய வணிகன் ஒருவன் பெரிதும் முயன்று 1819 20ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சி செய்த பொழுது 2196 மணிகள் அவனுக்கு கிடைத்ததென்றும் சொல்லப்படுகின்றது. மொத்தத்தில் உள்நாட்டவரும் அயல்நாட்டவரும் விரும்பி பெறும் மணிகளை தந்த படியூர் சங்க காலத்தில் சிறந்த வணிக ஸ்தலமாக இருந்தது என்பதுதான் உண்மை. படோரஸ் என்று யவனர்களால் அழைக்கப்பட்ட இந்த படியூரில் முக்கிய வீதிகளின் வழியாக பலத்த காவலுடன் பழையன் அழைத்து செல்லப்பட்ட பொழுது நன்றாக இருட்டிவிட்டது. நகர் முழுவதும் பெரும் தீபங்களாலும் யவன விளக்குகளாலும் பிரகாசப்படுத்தப்பட்டு பகலாக மாறியிருந்தது. எல்லா வீதிகளிலுமே யவன வணிகர்களின் எண்ணிக்கைதான் அதிகமாக இருந்தது. அவர்களிலும் தமிழிலும் கிரேக்க மொழியிலும் பேசி தமிழ் வணிகர்கள் பல்வேறுபட்ட கற்களையும் மணிகளையும் விற்கும் முயற்சியில் மிகவும் சுறுசுறுப்பாக இறங்கியிருந்த காரணத்தால் வணிக கலவரத்தை தடுக்கும் பொருட்டு ஆங்காங்கே காவல் வீரர்கள் நீண்ட வேல்களில் காவல் பொருட்டு இறங்கியிருக்க, அங்கு புறவியில் சுற்றி வந்து கொண்டிருந்த அவர்களை பழையனும் புறவி வீரர்களையும் பொருட்படுத்தியதாகவோ கவனித்ததாகவோ தெரியவில்லை. சில இடங்களில் கடைகளுக்கு முன்னால் திரண்டிருந்த அழகிய யவன மங்கையர் கூட தான் தேர்ந்தெடுத்த மணிகளை விளக்கொளியில் பற்பல கோணங்களில் காட்டி தங்கள் அதிசயத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்களே அன்றி பெரும் ஊர்வலம் போல் சென்ற பழையனையும் அந்த கூட்டத்தையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. அப்படி அந்த படியூர் வணிகத்துறையின் தலைவனும் வணிகர்களின் முதல்வனும் எட்டி என்று பட்டம் பெற்றவனுமான எட்டிக்காத்தன் கூட ஊரின் மத்தியில் அமைந்திருந்த வணிகர் மாளிகையில் அமர்ந்தில்லாமல் சந்தை பகுதியிலிருந்து வியாபாரத்தை கவனித்து கொண்டு ஓரிரு கட்டளைகளையும் சிலருக்கு இட்டபடி இருந்தான். பழையனுக்கும் தற்போது தான் இருக்கும் இடம் அடையாளம் தெரிந்தது. இருப்பினும் எந்தவித கவலையும் கொள்ளாமல் பயணம் செய்தான். படியூரின் வடக்கு எல்லையை நெருங்கிய பொழுது வியாபார சந்தையின் ஒரு மூலையில் ஏதோ கலவரம் நடப்பது போல் தோன்றவே வீரர் தலைவன் சற்றே முன்னால் சென்று கவனித்தான். அங்கு மிகப்பெரிய கடையாயிருந்த ஒன்றின் முன் யவன வணிகர்கள் சுமார் 10 பேர் திரண்டு இருந்தனர். கடையில் ஏராளமான கற்களும் மணிகளும் குவிந்திருந்தன. அவற்றை விற்க அமர்ந்திருந்த வணிகன் மிகவும் பீதி அடைந்தவனாக காணப்பட்டான். அதை கண்டதும் தன் அந்தஸ்தை காட்டிக்கொள்ளும் விதத்தில் வீரர்களின் தலைவன், வணிகரே, இங்கென்ன ரகளை? விலை ஒத்து வரவில்லையா? அல்லது பொருள் தரமாக இல்லையா? என்ன சொல்கிறார்கள் யவன வியாபாரிகள் என்று அதட்டலாக கேட்டான். தற்பொழுது அந்த வணிகன் பீதி அதிகமாயிற்றே தவிர அது குறையவில்லை. மிரள மிரள விழித்தானே அன்றி பதில் கூறவில்லை. அதை கண்டு சற்றே கோபப்பட்ட தலைவன், என்ன வணிகரே, உமக்கு காது கேட்காதோ என்று கேட்டதும் பதில் வேறு ஒருவரிடமிருந்து வந்தது.
கடையைச் சுற்றி வளையும் போல் நின்றிருந்த யவனர்களில் மிகவும் உயரமாகவும் பூரண கவசம் தரித்தும் கரிய பார்வையினை கொண்டும் இருந்த பயங்கர தோற்றமளித்த ஒருவன் பேச முற்பட்டு, இவன் பேச மாட்டான் என்று தெரிவித்தான். ஏன் மௌன விரதம் இருக்கின்றானா என்று கிண்டல் துணிக்க வினவினான் வீரர்களின் தலைவன். ஒரு வகையில் அப்படித்தான் சகஜமாக கூறினான் யவனன். ஒரு வகையில் என்றால் விரும்பி பேசாமல் இருப்பதும் மௌன விரதம், பேச முடியாமல் இருப்பதும் ஒரு வகையில் மௌன விரதம்தான். அப்படி என்றால் இவன் பேசினால் உயிர் போய்விடும். காரணம் அதோ திரையை கிழித்து கொண்டு தெரியும். அம்பை பார். இவன் வாயை திறந்தால் அம்பு தைத்துவிடும். வாயை திறக்காமல் எப்படி வியாபாரம் செய்ய முடியும்? கைகள் இருக்கும் பொழுது வாய் எதற்கு? விலை கூற வேண்டாமா? கேட்டால்தானே கூற வேண்டும். யவனன் ஏதோ விதண்டாவாதம் செய்கின்றான் என்பதை உணர்ந்து கொண்ட வீரர் தலைவன் அவனை மேற்கொண்டு அனாவசியமாக பேச அனுமதிக்க விரும்பவில்லை. அதோடு அவன் தன்னை யாரென்று அறியாமல் பேசிக்கொண்டிருப்பதாக நினைத்து தன்னை அறிமுகம் செய்து கொண்டு மிரட்ட முற்பட்டு, நான் யார் என்று தெரியுமா என்று கேட்டான். அதை தெரிந்து கொள்ள நாங்கள் இங்கு வரவில்லை என்று ஆணித்தரமான வார்த்தையில் பதில் சொன்னான் யவனன். அதை பொருட்படுத்தாத வீரர் தலைவன், இந்த படியூரில் நிர்வாகத்துக்கு உரியவன் நான். இங்கே என்னை கேட்காமல் ஒரு மணியும் அசையாது என்றான் பெருமிதத்துடன். யவனன் அசையவில்லை. மணி அசைவது இருக்கட்டும், இந்த வணிகனின் வாய் அசையாது காட்டும் பார்க்கலாம் என்று சவால் விடுவது போல் கேட்டான். வீரர் தலைவனுக்கு மிதமிஞ்சிய கோபம் உண்டாகிவிட்டது. யவனனே, அனாவசியமாக என்னிடம் விளையாடி உயிரை இழக்காதே என்றான். யவனன் இதை கேட்டு கலகடவென்று சிரித்தான். டைரியஸ் யாரோடும் விளையாடுவதில்லை, விளையாடும்போது உயிரை இழப்பதும் இல்லை என்றான் அலட்சியமாக. டைரியஸ் என்ற பெயரை கேட்டதுமே வீரர் தலைவன் தன்னுடைய உடல் உள்ளூர நடுங்கி தேகம் முழுவதும் அஞ்சு கொண்டிருப்பதையும் அதற்கு காரணமான சேரர் கடற்கரையை அவ்வப்போது தாக்கி சூறையாடும் கடற்கொள்ளை டெரியஸ் என்பவளது சொல்லின் முழு அர்த்தத்தின் பொருளையும், பயங்கர கடற்கொள்ளையான அவனுடைய பெயரை அறியாதவர்கள் இங்கே யாரும் இல்லை என்பதும் அவனுக்கு அந்த பெயர் தெரியும். ஆனால் அவன் அன்று வரை நேரில் அவனை கண்டதில்லை. ஆதலால் தற்பொழுது கண்டதும் அவன் பிரசித்தத்தை எண்ணி பார்த்து பெரிதும் கவலையுற்றான். டைரியஸ் வெறும் கொள்ளையில் மட்டுமல்ல நாட்டமுடையவன், கொலைவெறி மிகுந்தவன் என்பதும் அவன் தனக்கு இடைஞ்சல் செய்வோரை தன் கைகளில் சிக்கும் பட்சத்தில் அவர்களை கொல்லாமல் விடமாட்டான் என்பதும் அவனுக்கு தெரியும். அப்படி கொல்வதில் கூட சித்திரவதையே அதிகமாக இருக்கும் என்பதும் அவனை பற்றி வதந்திகளாக ஒளிவு வந்ததால் தன் நிலையை குறித்து பெரிதும் அஞ்சினான் நன்னன் எனும் அந்த வியாபார தலைவன். அரசியலில் ஈடுபட்ட காலம் முதற்கொண்டே வீரத்தை பயில்வதற்கு பதில் பதவியை பறிக்கும் கலையை பயில்வதிலும், சுயபலத்தை நம்பாமல் துணை பலத்தை நம்புவதிலுமே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்தவனாதையால் அவன் வெறும் அதிகாரம் மமதையை காட்ட முற்பட்டு ஆழம் தெரியாமல் காலை விட்டுவிட்டு திண்டாடிய கதையாகவே டைரியஸிடம் சிக்கியிட்டான். ஏற்கனவே பாண்டி நாட்டில் படைத்தலைவனான பழையனை ஒரு புறத்தில் வைத்து கொண்டு தற்பொழுது பயங்கர கொள்ளைக்காரனை மறுபுறத்தில் எதிர்கொள்ள வேண்டி வந்துவிட்டதை எண்ணி கெத்து கொண்ட அவன், எதற்காக வீணாகியவனிடம் பேச்சு கொடுத்தோம், பேசாமல் வேலையை பார்த்து கொண்டு போயிருக்கக்கூடாதா என்று நினைத்து வருந்தினான். இருப்பினும் அசற்ற துணிச்சலில் பாதியில் விட்டுவிட்டு அவனால் செல்ல முடியவில்லை. அதோடு பழையனின் முன்னிலையில் டைரியஸுக்கு பயந்து ஓடவும் அவனுடைய மனம் இடம் தரவில்லை. எனவே டைரியஸிடம் பேச முற்பட்டு, டைரியஸ், எனக்கு சில நொடிகள் அவகாசம் தருகிறேன். நீயும் உன் கூட்டத்தாரும் ஆயுதங்களை போட்டுவிட்டு ஓடிவிடுங்கள் என்றான். டைரியஸுக்கு மீண்டும் சிரிப்பாக வந்தது. எனக்கு அவகாசம் கொடுக்கும் முதல் மனிதனும் கடைசி மனிதனும் நீதான் என்று கூறிவிட்டு தன்னுடைய பயங்கர கண்களை இப்படியும் அப்படியுமாக உருட்டி எதையோ உணர்த்துவது போல் காட்டினான். அதை அடுத்து தன்னை மின்னல் வேகத்தில் யவனர்கள் சூழ்ந்து கொண்டது மட்டுமின்றி அவனது கழுத்தை நெரிக்கவும் முற்பட்டனர். நன்னனின் துணைவர்கள் செய்வதறியாமல் திகைத்து தவித்தனர். அதுவரை அந்த உரையாடல்களை கேட்டுக்கொண்டு அதே சமயம் அதில் தலையிடாமல் தனக்கு அளித்த புறவியில் அமர்ந்து கொண்டு தன் தோளில் வந்து அமரும் புறமாறு இந்த காட்டுப்புறாவுடன் கொஞ்சி கொண்டிருந்த பழையன் நன்னனின் நிலைமையை பார்த்த பின் சர்வ சகஜமாக பேச துவங்கி, டைரியஸ், அவனை விட்டுவிடு, எந்த நடவடிக்கையிலும் இறங்காமல் போய்விடு. ஒரு வாரத்தில் இதே இடத்தில் நீ கொள்ளையிட உத்தேசித்துள்ள பணிகள் அனைத்தையும் நான் ஒப்படைக்கின்றேன் என்றான்.
வினோதமான இந்த பேச்சை கேட்டதும் குரலுக்குடையவன் யாரென பார்த்த டைரியஸ், யார் நீ என்று வினவியதும், பாண்டியர் படைத்தலைவன் மோகூர் பழையன் என்று இடையே குறுக்கிட்டு சொன்னான் அண்ணன் தன் கழுத்தின்படியே சற்றே தளர்த்தாள். அவன் பெயரை கேட்டதுமே டைரியஸின் பெருத்த மாற்றம் உண்டாயிற்று. ஏதோ பார்க்க முடியாத ஒன்றை பார்ப்பது போலவும், பார்க்க ஏங்கிய ஒன்றை பார்த்து விட்டது போலவும் வியந்த அவன், இது உண்மையா என்று வாய்விட்டே இறைந்து கேட்டுவிட்டு, அந்த கேள்விக்கு பதில் வருவதற்குள் உங்கள் இருவருக்கும் என்ன விவகாரம் என்று தொடர்ந்து நன்னனை கேட்டான். நன்னனின் குரல் கம்பீரமாக ஒலித்தது. இவனை என்னோடு கொண்டு செல்லுகிறேன் என்றான். பழையனையா கொண்டு செல்லுகிறாய்? உனக்கு பைத்தியம்தான் என்று கூறிய டைரியஸ் பழையனை நோக்கி, உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நேரில் பார்த்ததில்லை என்று கூறிவிட்டு, படைத்தலைவரே, இந்த நேரம் வாய் பேச நன்னன் பேசினாலும் 2 வார்த்தைகளை பேசிய உங்களையே நம்புகிறேன் என்றான். பின்னர் தன்னை நோக்கி, அறிவில்லாத நன்னா, இன்று உனக்கு அதிர்ஷ்டமா என்று எண்ணிக்கொள். படியூர் முழுவதும் என்னுடைய ஆட்கள் நிரம்பி இருக்கிறார்கள். இந்த கடையை வளைத்த மாதிரி எல்லா கடைகளையும் இந்நேரம் வளைக்கப்பட்டிருக்கும். அந்த கன நேரத்தில் சூறையாடி இருப்பேன். உன் கழுத்தும் திருகப்பட்டிருக்கும். என்ன காரணத்தினாலோ தடுக்கின்றார் படைத்தலைவர். அவரை நம்பி என் திட்டத்தை கைவிட்டு செல்லுகின்றேன். நீ பிழைத்தாய் என்று அறிவித்துவிட்டு பழையனை ஏதோ கேட்பது போல் திரும்பியதும் அதை புரிந்து கொண்டவன் போல் சொன்னான் பழையன். டைரியஸ், நீ இப்படியூரை எளிதில் சூறையாடி விடலாம், ஆனால் சேர நாட்டை விட்டு எளிதில் தப்பிக்க முடியாது. நடுக்கடையிலும் கடையோரத்திலும் சூறையாடுவது போன்றதில்லை இந்த முயற்சி. உள்நாட்டில் இவ்வளவு தூரம் வந்துவிட்ட பின் பெரும் பொருளோடு மீள்வது எனின் அது உன்னுடைய ஆட்களில் கணிசமான ஆட்களை பலியிட்டால்தான் முடியும். அந்த தேவையில்லாத நஷ்டம் வேண்டியதில்லை என்பதால் அதை சேதமின்றி நீ பெறலாம் என்று நான் சொல்லுகிறேன். நீ போய் வா என்றான். உண்மைதான் படைத்தலைவரே, எனக்கும் படிக்கற்கள், நீலமணி கற்கள் இவற்றை போன்ற உதவாக்கரை அல்ல என்று கூறிவிட்டு மடியில் இருந்த கற்களை எடுத்து இருமுறை ஊதிவிட்டு தன் சகாக்களுடன் புறப்பட்டு சென்று விட்டான் டைரியஸ். நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளை நன்னனால் நம்பவே முடியவில்லை. நிமிட நேரத்தில் தன் உயிர் அரைக்காசு பெறாமல் போனபோது செல்லாக்காசான உயிர் வினாடி நேரத்தில் மீண்டது அவனுக்கு அதிக வியப்பை அளிக்கவில்லை. பயங்கர கொள்ளைக்காரனுக்கு போய் பழையன் படியூர் செல்வத்தை ஏதோ சீதனம் கொடுப்பது போல் தருவதாக வாக்களித்து விடவும், அதை கேட்டு அந்த கொள்ளைக்காரன் நம்பிக்கையோடு சென்றதும் தான் அளவற்ற திகைப்பையும் வியப்பையும் தந்தது. படியூரில் நிர்வாகியாக தான் இருக்கும் பொழுது தன்னிடம் இந்த பழையன் வகையாக சிக்கியிருக்கிறான் என்று எண்ணிய பொழுது நீலமணிகளை போய் எப்படி டைரியஸிடம் வழங்க முடியும் என்ற பலமான கேள்வியை கேட்டுக்கொண்டே அவன் அந்த கேள்வியின் பயத்திலேயே பலவீனப்பட்டு போனான் என்று முடிவில் இருக்கட்டும், இவன் திமிருக்கு உரிய பாடத்தை நானே கற்பிக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு பழையனிடம் எதையுமே பேசிக்கொள்ளாமல் புறப்பட்டான். விரைவிலேயே செல்ல வேண்டிய இடத்திற்கு அவர்கள் சென்றனர். அனைவரும் புறவியை விட்டு இறங்கி அருகில் திறந்த மாளிகையை நோக்கி நடந்தனர். மாளிகையின் வாசலில் இருந்த காவலன் நன்னன் ஏதோ விசாரிக்க, இப்பொழுதுதான் வந்தார், சீக்கிரம் செல்லுங்கள் என்று பதில் கிடைத்தது. அதை அடுத்து மாளிகைக்குள் அழைத்து செல்லப்பட்டான் பழையன். உள்ளே சென்று அடைந்ததும், வருக வீரனே வருக என்ற கரகரத்த தரதரவென்று வரவேற்பு ஒன்று வரவேற்ற தலைவனை ஏறிட்டு நோக்கினான் பழையன். பழைய ஆபத்தான மனிதனுக்கு முன்னால் தான் வந்துவிட்டதை அவன் உணர்ந்து கொண்டான். படியூருக்கு சற்று வடகிழக்கில் கருவூரின் சமீபத்தில் இருந்த மலைக்காட்டுச் சரிவில் இருந்த தனி மாளிகையானது அந்த நள்ளிரவு நேரத்தில் பெரும் பேயை போல் காட்சியளித்தது. மாளிகைக்கு வழிகாட்டும் விதத்தில் நீண்டிருந்த ஒற்றையடி பாதையில் நிலவொளி விழாத அளவில் மரக்கிளைகள் மறைவு செய்ததால் ஒற்றை தீபம் ஒன்று ஏற்றப்பட்டு மினுக் மினுக்கென்று அரை மனதோடு அது எரிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது தூரத்திலிருந்து பார்த்தால் ஏதோ நட்சத்திரம் போல் தெரியும். அந்த பந்த ஒளியை நோக்கி அம்பு போல் நடந்து சென்ற நன்னனும் மற்றவர்களும் பந்தத்தின் துவக்கத்தில் இருந்த மாளிகையை அடைந்த பொழுது கம் என்று சந்தன மனம் அவர்களை வரவேற்றது. தீபம் இல்லாது போனால் கடத்தலாக இருப்பின் மனத்தால் புலப்படும் அந்த மாளிகையின் வெளிப்புறத்தில் தீபம் இல்லை. அங்கு போய் முன்கதவை 4 முறை தட்டினான் நன்னன்.
பின்பு 2 பேர் 2 பந்தங்களுடன் வந்து கதவை திறந்தனர். திறந்தவர்களை அடையாளம் கண்டு கொண்ட நன்னன் அவர்களிடம் குசுகுசுவனை ஏதோ கேட்டதும் அவர்கள் உடனடியாக உள்ளே செல்ல விட்டனர். வெளியே வெளிச்சமின்றி இருள் மலை போல் கிடந்தது. அந்த மாளிகையின் உள்ளே கணக்கற்ற தீபங்கள் ஜொலித்தன. பலவிதமான விளக்குகள் கண்ணை பறிக்கும் அழைக்கத் தொடங்கின. அவற்றின் ஒளியோடு பட்டை பட்டையாக நிழல்களும் சுவற்றில் படிந்து ஓவியக்கலையினால் உண்டாக்கப்பட்டிருந்தது. மாளிகையின் கூடம் பெரிதாக இருந்தது மட்டுமின்றி கலைக்கூடம் போல் தோன்றக்கூடிய சிற்ப அழகையும் பெற்றிருந்தது. உள்ளே வீரர்கள் பலர் வேல்களை தாங்கியவர்களாக காவல் புரிந்து கொண்டிருந்தனர். அவர்களது காவலுக்கு துணை புரிவது போல் சந்தன மனம் கூடமெங்கும் வீசி கிறங்க வைத்து கொண்டிருந்தது. கூடத்தின் கிழக்கு திக்கில் கதிரவனின் தேரை போல் இருந்த நீலமணி சிம்மாசனம் ஒன்றிருந்தது. அதில் அமர்ந்திருந்த மனிதன் பழையனை கண்டதும் முகம் மலர்ந்தான். வருக வீரனே, வருக என்று அழைக்கவும் செய்தான். சொற்கள் வரவேற்பு சொற்களாக இருந்தன என்றாலும் அழைத்த தோரணையில் விஷமும் சொட்டியது. விஷமும் சொல்லில் மட்டுமின்றி கண்களிலும் தெரிந்தது. அவன் அமர்ந்திருந்த தோரணை அப்படித்தான் இருந்தது. இவை அனைத்தையும் குரலை கேட்டு தலைவன் உயர்த்திய கணத்தில் கண்ட பழையன் மிகவும் ஆபத்தான மனிதனுக்கு முன்னால் தான் நிற்பதை உணர்ந்தான். கொங்கு நாட்டை ஆண்ட சேர மன்னர்களில் கடைசியாக ஆண்டவனும் 18 கடைசி 10 நாயகனாக அமைந்துமான அதியமான் நெடுமான் அஞ்சி என்று தகடூர் எறிந்த மந்தரச் சேரல் இரும்பொறை செய்த வேள்வியின் பயனாக அவனது தவப்புதல்வனாக பிறந்தவனும் யானையைப் போன்ற சிறிய கண்களும் யானையைப் போன்ற பார்வை நோக்கும் கொண்ட காரணத்தினால் யானைக்கண் சேய் என்று அழைக்கப்பட்டவனுமான கொங்கு நாட்டு அதிபதி மாந்தன் சேரல் இரும்பொறை நீலமணி சிம்மாசனத்தில் அமர்ந்து தன் சிறிய கண்களினால் விஷமத்தை காட்டி வரவேற்ற பொழுது தன் நிலையை உணர்ந்து கொண்ட பழையன் வீரர்களை வரவேற்கும் முறை இதுதானா என்று கேட்டான் மன்னனிடம். அவனது தோரணை வீரர்கள் நிறைந்துள்ள இடமாயிருந்த போதிலும் கவலைப்படாத அலட்சியம், தன்னிலை எத்தகைய சிக்கலானது என்பதை உணர்ந்தும் அது குறித்து தளராத அச்சமின்மை, வேற்று நாட்டு மன்னனிடம் தடுமாற்றமில்லாமல் பேச முற்படும் இயல்பு ஆகிய இவை அனைத்தும் சேர அவை மன்னனை அசர வைத்தன. இதை பற்றி பேசப்படும் பிரதாபங்கள் அனைத்தும் பொய்யல்ல என்று எண்ணிக்கொண்டதோடு நல்ல வேளையாக இந்த திட்டத்தை தீட்டினேன், இல்லையெனில் சிரமம்தான் என்று சொல்லிக்கொண்டு பழையனுக்கு பதில் கூற முற்பட்டு, எதை சொல்லுகிறாய் பழையா என்று வினவினான். ஏமாற்றி கடத்தி வருவதும் பெண்களையும் வயோதிகர்களையும் கருவிகளாக பயன்படுத்துவதையும் தான் சேர வீரர்கள் வரவழைக்கும் முறையா என்று கேட்டான் பழையன். பழையா, நீ சொன்னதில் இருந்தே உன்னை பற்றி எங்கள் மதிப்பீடு என்னவென்பது புரியவில்லையா? வேறு எந்த முறையிலாவது உன்னை இங்கே கொண்டு வந்திருக்க முடியுமா என்றான் சேரன். மன்னவா, உங்களது தாயாதிகளின் பண்பை சற்றே எண்ணி பாருங்கள். அவசரப்படாதே. நீ பெரு வீரன் என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனாலும் நீ இங்கு எதற்காக கொண்டு வரப்பட்டாய் என்பதை அறிந்து கொள். அப்பொழுது புரியும் ஏன் நாங்கள் அந்த வழிகளை மேற்கொண்டோம் என்பது. சொல்லுங்கள் பழையா, உனக்கு வீரமகுடம் சூட்டவோ, வெற்றி விழா எடுக்கவோ, பெரிய பதவியை அளிக்கவோ யாரும் இங்கு முன்வரவில்லை. இங்கே கொண்டு வரப்பட்ட நீ சிறைப்படுத்துவதற்கு மதுரையில் இருக்கும் உன்னை சிறையெடுக்க வேண்டுமென்றால் போரிட முடியுமா? அப்படியே போரிட்டாலும் கருவூர் வரை உன்னை கொண்டு வருவதுதான் சாத்தியமா? ஆகவேதான் சில கருவிகளை பயன்படுத்த வேண்டியதாயிற்று. அப்படி கருவிகளை தேர்ந்தெடுப்பதில் கூட மிகவும் கவனத்தை செலுத்தினோம். மதுரையை விட்டு உன்னை வரவழைக்க வேண்டுமானால் அது இருவரால் தான் முடியும். ஒன்று மன்னர், இன்னொன்று மங்கை. உன் மன்னனின் ஆணை உன்னை வெளியே வரவழைக்கும். ஆனால் அந்த வழி எங்களுக்கு வழி அல்ல. அந்த சிக்கலில் வழியை விட்டு மங்கை வழியையே மேற்கொண்டோம். எத்தனை பெரிய வீரனாக இருந்தாலும் இந்த காதல் சேற்றில் சிக்கிக்கொள்ளத்தானே தவிக்கிறான். எவ்வளவு பெரிய முரடனாக இருந்தாலும் அது மலர்ந்த பின் அது மலர்வதுதானே. ஆகவேதான் ஆராய்ந்து பார்த்தோம், அறிந்தோம். உன் காதலி மேகலையை கருவியாக்க முனைந்தோம். பொதினிக்கு போக அவளையும் அவள் தந்தையையும் அவள் தோழியையும் பிடித்தோம். அவர்களை எப்படியெல்லாம் பயன்படுத்தினோம் என்பதை நீயே கண்டிருப்பாய். இப்பொழுது சொல். நீ பெரிய வீரனாக இருந்தாலும் அதை நாங்கள் உணர்ந்து மதித்ததாலும் இந்த வழியை உபயோகித்து வரவேற்றிருக்கிறோம். சேரன் பேச்சில் வல்லவன் என்பதை அறிந்திருந்த பழையன் அது தற்பொழுது உறுதிப்பட்டது.
தவறான காரியத்தை நற்செயல் போல சாமர்த்தியமாக பேசி முடித்த அவன் சாதுரியத்தை கண்டு வதித்த அவன், நான் சிறைப்படுத்தப்பட்டதற்கு காரணம் என்று வினவினான். சொல்கிறேன் பழையா, சொல்லுகிறேன். நீ போய் நீராடி விட்டு உணவு அருந்திய பின் வா, விவரமாக சொல்லுகிறேன். எதையும் மறைக்க நான் விரும்பவில்லை என்று கூறியபடி மன்னன் தன் பார்வையை கூடத்தின் ஒரு மூலையில் செலுத்தினான். அதை அடுத்து 2 பெண்கள் வந்து பழையனை அழைத்துச் சென்றனர். மீண்டும் அவன் வருவதற்குள் கணிசமான நேரம் இருக்கும் என்பதை யோசித்த சேரன் நன்னனை அழைத்து அவனிடம் பழையனை கொண்டு வந்தது பற்றி வினவினான். அதை கேட்டுவிட்ட பிறகு தன்னுடைய சந்தேகங்களையும் கேட்டான். தான் இருந்த வண்டி பொதிரிக்கு போகாமல் நீ மாறிச் செல்கிறதை அறிந்த பின் பழையன் என்ன செய்தான்? வர மறுத்தானா என்று வினவினான். மறுத்தது மட்டுமல்ல மன்னா, குருவாளை வண்டிக்காரனின் இடையில் அழுத்தி பயமுறுத்தவும் செய்தான். ஆனால் பாவம், வண்டிக்காரன் யார் என்பதை அறிந்து கொண்ட பின் அடங்கி ஒடுங்கியதோடு மட்டுமின்றி குருவாளையும் என்னிடம் கொடுத்து விட்டான். இது எதை காட்டுகிறது? நமது சாமர்த்தியத்தை கண்டு அஞ்சிவிட்டதைத்தான் காட்டுகிறது. உனக்கு மூளை இல்லை என்பதை காட்டவில்லையா என்றான். மன்னவா, தாங்கள் சொல்வது புரியவில்லை. இது புரிந்துவிட்டால் நீ இந்நேரம் அமைச்சனாகி இருப்பாயே என்று பரம இகழ்ச்சியுடன் சொன்ன சேரமன்னன், பழையனை இத்தனை அற்பமாக எடை போடுவாய் என்று தெரிந்திருந்தால் உன்னை அனுப்பியே இருக்க மாட்டேன். உன்னை அனுப்பியதற்கு காரணம் மற்றவர்களை விட நீ மதுரையின் விவகாரத்தை விவரமாக அறிந்தவன் என்பதால் தான். நீயோ ஆடு மாடுகளுக்கு என்ன அறிவு உண்டோ அதுதான் உனக்கும் உண்டு என்று ஒப்புக்கொள்வது போல் நடந்து கொண்டிருக்கிறாயே என்று இகழ்ந்தார். நன்னன் இதை சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. பிறர் இமயம் என கருதி படைத்தலைவனை கடத்தி வந்திருந்த தன் சாமர்த்தியத்திற்கு பரிசென்று ஒன்று கிடைக்காவிட்டாலும் பாராட்டென்று நிச்சயம் கிட்டுமென கட்டமாக எதிர்பார்த்திருந்தான் அவன். முடிவிலோ முதலுக்கே மோசம் என்கின்ற கதையாக மன்னிடமிருந்து மூர்க்கத்தனமான இகழ்ச்சி அம்புகள் வந்து தைக்கவே தத்தளித்தான் அவன். மன்னன் அவன் தத்தளிப்பு பற்றி கவலைப்படவில்லை. பழையனை பற்றி மேலும் பேச முற்பட்டு வண்டிக்காரனை யாரென்று அறிந்த பின் பழையன் அமைதியடைந்து குருவாளை கொடுத்துவிட்டு உறக்கத்தை மேற்கொண்டதற்கு காரணம் உன் மீதோ நம் மீதோ உள்ள அச்சத்தால் அல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளவும் நிதானமாக செயல்படவும் தீர்மானித்துதான். அவன் நினைத்திருந்தால் உன்னிடம் கொடுத்த குருவாளை கொண்டு உன்னையே மடக்கி இருக்கலாம், தப்பி ஓடி இருக்கலாம். அவ்வாறு செய்யவில்லை. எதை காட்டுகிறது இது? அவனே விரும்பி இங்கு வந்ததைத்தான் காட்டுகிறது. புரிகிறதா? போய்த் தொலை, இங்கு நிற்காதே என்று எரிந்து விழுந்தான். நன்னனுக்கு விட்டால் போதும் என்றாகிவிட்டது. பாராட்டு கிடைக்காத பட்சத்திலும் மன்னனின் கோபத்திற்கு ஆளாகிவிட்ட பட்சத்திலும் பேதலித்து போன அவன் தைரிய விவகாரத்தை கூறாமலேயே இருந்து விட்டான். நன்னன் சென்ற பின் சேரமன்னன் வேறு சில ஆலோசனைகளும் செய்ய வேண்டி இருந்தது. அவற்றை செய்து முடிப்பதற்கும் பழையன் வருவதற்கும் சரியாக இருந்தது. அந்த மாளிகைக்கு வருவதற்கு முன்பே பழையன் கவலையற்றனாகவும் அச்சமற்றவனாகவும் தான் இருந்தான். ஆனால் நீண்ட பயணத்தின் காரணமாக உடலில் அசதி இருந்தது. தற்போது நீராடியதாலும் உணவு உட்கொண்டதாலும் அந்த அசதி மறைந்து தெம்பு அடைந்திருந்ததால் ஏதோ ஆலோசனை அவைக்கு வருவது போல் தோரணையுடன் வந்தான் அவன். சில நிமிடங்களிலேயே தான் பேச வேண்டியவற்றையும் பேச விரும்புவது பற்றியும் யானைக்கண் செய் பழையா, வேறு வழி இல்லாமல் தான் உன்னை சிறை வைக்கிறேன். நான் இங்கு உனக்கு ஒரு குறைவும் வராது. உண்மையில் இதை சிறை என்று சொல்வது கூட சரியில்லை, ஒதுக்கி வைத்தல் என்பதுதான் சரி என்றதும், எதிலிருந்து என்னை ஒதுக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டான் பாண்டியர் படைத்தலைவன். இதை கேட்டதும் சற்றே அசைந்த சேரன், பழையா, உறையூர் சோழனும் என் நண்பனுமான பெருநற்கிள்ளியை உனக்கு தெரியுமல்லவா என்று கேட்டான். தெரியும் என்றான் பழையன் கூர்ந்து கவனித்த வண்ணம். அவன் அரச மரபிற்குரிய காரியத்தை செய்யப் போகின்றான். அதாவது அவன் ராஜசூயம் நடத்தப் போகின்றான். அந்த வேள்வியை அவன் நடத்தும் பொழுது பகையற்றவனாக இருக்கவும் பேரரசனாக இருக்கவும் விரும்புகின்றான். என் போன்ற மன்னர்களுக்கு இது இயல்புதான். அவனது ராஜ வேட்கைக்கு தற்போது இடையூறாக இருப்பது பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன்தான். இடையூறு என்றால் அதாவது சோழன் பெருநற்கிள்ளி பேரரசனாக ஆக வேண்டுமானால் அவனது தலைமையை அனைவரும் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது தோற்கடிக்கப்பட வேண்டும். ஆனால் நெடுஞ்செழியன் சோழனின் தலைமையை ஒப்புக்கொள்ள மாட்டான். பகைவனாகவே இருக்க விரும்புகிறான். இந்த நிலையில்
ஒரு இடையூறுதானே. இதை அகற்றிவிட நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். சோழனின் தலைமையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? பழையா, உன் கேள்வியின் நோக்கம் எனக்கு புரிகிறது. கொங்கு நாட்டு மன்னன் சோழனின் தலைமையை ஏற்றுக்கொண்டு ஏவல் புரிவது கௌரவ குறைவு என்கிறாய் இல்லையா? அப்படியல்ல. சோழன் என் நண்பன். அவன் தன் தலைமையை ஏற்றுக்கொள்ளும்படி தன் நட்பையே தூது அனுப்பி இருக்கிறானே அன்றி பகைமையை அனுப்பவில்லை. அச்சுறுத்தலை விட்டு அன்பை வைத்து வேண்டுகோள் விடுகிறான். அது மட்டுமல்ல காரணம். உன் மனதை சற்று பரந்த மனதாக மாற்றிக்கொண்டு பார். சோழனாக இருந்தால் என்ன, சேரனாக இருந்தால் என்ன, இருவருமே தமிழர்களாகத்தானே ஆள்கிறோம். இந்த தமிழ் தரணியை மூலைக்கு மூலையாக 30 பேர் ஆள்வதை விட ஒரே மனிதன் ஆள்வது ஒற்றுமையின் உயர்வைத்தானே குறிக்கும். பலருக்கு பதில் ஒருவன் ஆண்டால் உள் சச்சரவுகள் அழியுமல்லவா? தமிழரை தமிழரே அழித்து கொள்ளும் அவலமும் நிற்கும் இல்லையா? இதற்கெல்லாம் துணை நிற்க விரும்பிய சோழனின் முயற்சியை நான் ஆதரிக்கின்றேன். மன்னவா, தமிழகத்தை ஒரே மன்னர் ஆள்வதென்பது உயர்ந்த காரியம்தான். ஆனால் அந்த ஒரே மன்னராக இருக்கும் உரிமையை சோழ மன்னர் பெருநற்கிள்ளி ஏற்க விரும்புவது எப்படி நியாயம்? அதுவும் இந்த சோழ் கரிகால் வளவனைப் போல் தெற்கே காவிரி முதல் வடக்கே காஞ்சி வரை பெரும் சோழ மண்டலத்தை வைத்துக்கொண்டு ஆண்டு கொண்டு இருக்கவில்லை. கரிகாலருக்கு பின் சோழ மண்டலம் பல துண்டுகளாக, பின் அந்த துண்டுகள் ஒன்றான உறையூருக்கு மட்டுமே மன்னர் இப்பெருநற்கிள்ளி. இதை தவிர்த்து புகாரில் கிள்ளிவளவன் சோழ மன்னராக ஆட்சி புரிகின்றார். இப்படி சிறு சிறு ஊர்களுக்கு மட்டும் மன்னராகி இருந்து கொண்டு தற்பொழுது தமிழகம் முழுவதற்கும் பேரரசராக விளங்க விரும்புவது நியாயம்தானா? இந்த ஆசை நீங்கள் சொன்ன மாதிரி உயர்ந்த நியாயமானதுதான் என்றால், பரந்த பாண்டிய மண்டலத்தை ஆளும் எங்கள் மாமன்னர் இதை போல ஆசைப்பட்டால் அது மட்டும் எப்படி தவறாகிவிடும்? பழையா, நீ சொல்வதும் உண்மைதான். ஆனால் ஒன்றை நினைத்துக்கொள். ஒரே மாதிரியான நியாயமான ஆசை பலருக்கு உண்டாகலாம். அப்படி உண்டாகி கொண்டே போனால் முடிவே இருக்காது. ஆசையும் நிறைவேறாது. தீர்வில்லாமல் வளரக்கூடிய ஆசைகள் ஒரு கட்டத்தில் யாராவது ஒருவர் நிறைவேறினால்தான் உண்டு. இங்கே இந்த ஆசையை, நல்ல நோக்கத்தை, உயர்ந்த தீர்மானத்தை துவக்கியவர் பெருநற்கிள்ளி. அந்த வகையில் அதை ஆதரிப்பது பொருத்தமானது. கொங்கு சேரரின் நிலையை சொன்னீர்கள். தங்கள் தாயாதிகள் சேரர்களின் நிலை வஞ்சியில் சேர மன்னருக்கும் இது சம்மதமா? சேரன் கோதை மார்பனுக்கு செய்யப்படும் செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. வேத வித்தகரான பராசரன் தூது போயிருக்கிறார். அது நிச்சயம் பலிக்கும். இல்லாது போனால் பாண்டியனை முறியெடுத்த பின் சோழன் வெற்றிப்படை சேர நாட்டை தாக்கும். எங்கள் மாமன்னருக்கும் இப்படி தூது அனுப்பியிருக்கின்றீர்களா? இல்லை. காரணம், அவன் ஒப்புக்கொள்ள மாட்டான். அது நியாயந்தானே? ஏது நியாயம்? நல்ல நோக்கத்தை ஒப்புக்கொள்ளாமல் போவதா? அது கிடைக்கட்டும் பழையா. பாண்டியன் சிறுவன், பட்டமேறி 10 திங்கள் கூட ஆகவில்லை. அவனிடம் சோழர்களை தூது அனுப்புவதும் தயவை எதிர்பார்ப்பதும் கௌரவமானதா? இதை கேட்டு கோபப்படுவதற்கு முன் நமட்டச் சிரிப்பை வெளியிட்டான் பழையன். அதோடு, அறிவு வயதை பொறுத்ததல்ல மன்னா என்று கூறவும் செய்தான். அதனால் பருவத்தை வைத்தோ பதவியில் இருக்கும் காலத்தை வைத்தோ யாரையும் எடை போட வேண்டாம். நீங்கள் குறைவாக கருதும் விஷயங்களை அறிவினால் நிகழ்த்து பண்ண முடியும். அதை கொண்டு வெல்லவும் பாண்டிய மன்னரால் முடியும் என்றான். அறிவை வைத்துக்கொண்டு ஊருக்கு உபதேசம் செய்யலாம் பழையா. பிற விவகாரங்களில் பேருக்குத்தான் நிற்க வேண்டும். சேரமன்னா, பாண்டியன் நெடுஞ்செழியன் மாமன்னராக முடிசூடி 10 திங்கள் கூட ஆகாமல் இருக்கலாம். ஆனால் பல வருடங்கள் கொற்கையில் இளவரசராய் இருந்திருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். அதேபோல் அவர் இளவலாக இருந்த பருவத்திலேயே வீர சாகசங்களையும் புரிந்திருக்கின்றார். கொங்கு சேரர்களை வேண்டுமானால் இவற்றையெல்லாம் மறக்கவோ மறைக்கவோ முயற்சிக்கலாம். ஆனால் சரித்திரத்தால் அவ்வாறு முடியாது. உமக்கு சந்தேகமானால் கொற்கைக்கு வாரும். அங்கு வீசும் காற்று அவருடைய வீரப்புகழை பாடும். அங்கு மலரும் மலர்கள் அவர் சாகச செயல்களை பேசும். கொற்கை கடல் அலைகள் ஆடுவதும் இறைவதும் கூட அவர் பேர் பாடும் பேர் ஆர்வத்தினால்தான் என்றான் பழையன் கணீரென. அதற்கெல்லாமே எங்களுக்கு இப்பொழுது நேரமில்லை பழையா. போர் முடிந்த பின் சாவகாசமாக கொற்கைக்கு வந்து
அலை ஆடுவதையும் மலர் பேசுவதையும் தென்றல் பாடுவதையும் காண்கின்றேன் என்று நமட்டுக் குரலில் சொன்ன சேரமன்னன், சரி, விஷயத்திற்கு வருவோம். பாண்டியனோடு போர் செய்ய வேண்டிய நிலை எங்களுக்கு. அதற்காகத்தான் உன்னை சிறைப்படுத்துகிறோம் என்றான். என்னை சிறைப்படுத்தி விட்டால் என்ன ஆகும் பழையா? நீ எப்படிப்பட்ட படைத்தலைவன் என்பது எங்களுக்கு தெரியும். நீ இருக்கும் வரை பாண்டியனை வெல்வது இயலாத காரியம் என்றும் தெரியும். போர் தந்திரங்களை சந்தேகமற தெரிந்து செயலாற்றும் உன்னை போர் அரங்கில் இருந்து அகற்றி விடுவதுதான் எங்களுடைய திட்டம். இங்கும் நீங்கள் தவறு செய்கிறீர்கள். பாண்டிய மாமன்னை தவறாக எடை போடுகிறீர்கள். தவறு அல்ல, சரியாகத்தான் போட்டிருக்கின்றோம். உன் மன்னன் தனிப்பட்ட முறையில் வீரம் காட்டி இருக்கலாம். படைகளுக்கு தலைமை வகிப்பதும் அதை நடத்தி சென்று போர் புரிவதும் தனி விஷயம். அது எளிதல்ல. அதோடு அவன் போர் தந்திரங்களுக்கு புதியவன். மன்னா, தொடக்கத்திலிருந்தே தங்கள் எண்ணங்களும் அனுமானங்களும் செயல்களும் தவறாகவே இருக்கின்றன. உன் மதிப்பீடுதான் தவறு என்பதை நீ போக போக தெரிந்து கொள்வாய் பழையா. போர் முடியும் வரை நீ இங்கே சிறையிருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. மற்றதை நாங்கள் பார்த்து கொள்கிறோம். இது சிறை என்பது பெயருக்குத்தான். உண்மையில் உனக்கு இங்கே எல்லா வசதிகளும் உண்டு. சிறைவாசம் கூட உனக்கு வராத விதத்தில் இந்த சந்தன கோட்டைக்காகவே அமைத்திருக்கின்றேன். இதை கொஞ்ச காலத்திற்கு இங்கு நிம்மதியாக இரு. உடல் நலம் சரியில்லை என்றால் ஓய்வெடுத்துக் கொள்வதில்லையா? அப்படி இரு தப்பமிடும். தப்புகின்ற எண்ணத்தை மட்டும் நினைக்க வேண்டாம். தப்பம் என்றால் அது எப்படி தோற்றுப்போகும் என்பதை காவலர்கள் உனக்கு பிறகு சொல்லுவார்கள். நான் வருகின்றேன் என்று கூறி புறப்பட்ட சேரன் யானைக்கண் செய் இரும்புரை போகும் பொழுது பழையனை நெருங்கி அவனுடைய காதில், கவலைப்படாதே, உனக்கேற்ற பரிசை அனுப்பி வைக்கின்றேன் என்று விஷமமாக சொல்லிவிட்டு அகன்றான். அவன் சென்ற சில நிமிடங்களிலேயே சந்தனை கோட்டை மயானம் போல் ஆயிற்று. வெளிக்கதவுகள் தடக் தடக்கென்று சாத்தப்படுவதும் அரவங்கள் பெரிதாக எழுந்தன. அதை அடுத்து புறவிகள் பல ஓடும் சத்தமும் கேட்டது. இப்படி சூனியமாக மாறிவிட்ட அந்த மாளிகையில் அவனுக்கு விரிக்கப்பட்டிருந்த பஞ்சனையில் படுத்தான் பழையன். என்ன காரணத்தினாலோ அவனுக்கு தற்பொழுது உறக்கம் வரவில்லை. பஞ்சனையை விட்டு எழுந்தவன் மாளிகையின் பின்புற கட்டிடத்திற்கு வந்தான். அப்பொழுது அவனது உடலையே உலுக்குகின்ற விதத்தில் ஹா ஐயோ என்ற ஓலம் ஒன்று பயங்கரமாக எழுந்து சந்தன கோட்டையில் எதிரொலித்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.